ஓசூர் அருகே டாடா தொழிற்சாலையில் காவலாளிகளை கட்டி போட்டு துப்பாக்கி மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நள்ளிரவில் அரங்கேறிய இந்த துணிகர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனம்பள்ளி அருகே உள்ள லாலிக்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல டாடா எலக்ட்ரிக்கல்ஸ் தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பிரம்மாண்ட வளாகத்தில்தான் இந்த அதிரடி கொள்ளை நடந்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் ஏசி பராமரிப்பு பணிகளுக்காக தனியாக ஒரு கட்டிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏசி உதிரி பாகங்கள் மற்றும் விலை உயர்ந்த தாமிர கம்பிகள் வைக்கப்பட்டிருந்தன. நேற்று முன்தினம் அதிகாலை 1 மணி அளவில் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து உள்ளே புகுந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பீகாரை சேர்ந்த சுல்பீர் அகமது மற்றும் கெலமங்கலத்தை சேர்ந்த சரவணன் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். காவலாளிகளை கயிற்றால் கட்டி போட்ட அந்த கும்பல் அங்கிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாமிர கம்பிகளை கொள்ளையடித்ததோடு மட்டுமல்லாமல் காவலாளிகளிடம் இருந்த ஒற்றை குழல் துப்பாக்கிகளையும் பறித்து கொண்டு தப்பியோடியுள்ளனர். மறுநாள் காலையில் சக ஊழியர்கள் வந்து பார்த்தபோது கொள்ளை நடந்த விவரம் வெளிச்சத்திற்கு வந்தது. உடனடியாக உத்தனப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் தலைமறைவாக உள்ள அந்த 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.